நமஸ்காரம். ரெண்டாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டாம் பாவத்தினுடைய காரகத்துவம் பொதுவாக ஜோசியம் பார்க்குறவங்க இந்த ரெண்டாம் பாவத்தினுடைய டச் இல்லாமல் எந்த பலனும் சொல்ல முடியாதுங்க. இப்போ குழந்தை பாக்கி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2, 5, 11. 11 வந்து நம்ம காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடமாக அமைக்கப்பட்டிருக்கு. திருமணம் 2, 7, 11. வேலை 2, 6, 10, 11. பணம் வரும் வழியை சொல்லக்கூடியது 2ஆம் இடம். சரிங்களா? அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு 11ஆம் இடத்தை பாருங்க. நடக்குமா நடக்காதுன்ற. சரி, இப்போ பொதுவாகவே 2ஆம் இடம் வந்து நமக்கு பணம் வரும் வழியை சொல்லக்கூடிய ஒரு இடமாக தான் 2ஆம் இடம். அதாவது எப்போ பணம் வரும், எந்த வயசில் பணம் வரும், எந்த காலகட்டத்தில் பணம் வரும், இதெல்லாம் வந்து இந்த 2ஆம் பாவம் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ வந்து இந்த 2ஆம் அதிபதி யார் எந்த கிரகத்தினுடைய சாரத்தில் இருக்காரு இல்லையா? அப்புறம் 2ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கார், லக்னத்திலேருந்து 12ஆம் பாவத்துக்குள்ள எந்த பாவத்தில் இருக்கார். அப்புறம் வந்து 2ஆம் அதிபதி யாரை பார்க்குறாரு, இல்லை யார் கூட சேர்ந்து இருக்காரு, இது பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, இதை பொறுத்து தான் அந்த பொருளாதார நிலையை பற்றி நம்ம சொல்ல முடியுது. தொழிலை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், 2, 10, 11. 11 வந்து விருப்பத்தை நிறைவேறச் செய்தல். அப்புறம் இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஒழுக்கமாக இருப்பாங்களா, வாக்கு சுத்தி இருக்கா, அப்படி எல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் கூட இந்த 2ஆம் இடம் முக்கியமாக இருக்குது. 2ஆம் இடம் வலது கண், 12ஆம் இடம் இடது கண். குடும்பத்தில் இந்த உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. அப்புறம் அவங்களுடைய பழக்க வழக்கம்னா அது ஒரு பாலிஷ்டான வார்த்தை, அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். 2ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது என்ன ஆதிபத்திய சம்மந்தப்பட்ட பேச்சு தான் அவங்க பேசுவாங்க. இப்போ 2ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே ஒரு விரோதத்தன்மையாக தான் பேசுவாங்க, நெகட்டிவாக தான் பேசுவாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்லாம். இப்போ ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, சான்ஸ்லெஸ் அப்புறம் என்னொன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அந்த இப்போ 2ஆம் இடத்துல இல்லை 2ஆம் அதிபதி குருவோட சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா பண சேமிப்பு நிறைய இவங்க பண்ணுவாங்க. அதே வந்து இந்த 2ஆம் அதிபதியோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தா நிறைய பணம் சேரும். ஆனால் அவங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா அவங்க சேமிப்பு பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலை தான் இவங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து சுக்கிரனுக்கு அடுத்தாப்போல குரு இருந்தாக்கா வருமானம் வரும், சேமிப்பும் இருக்கும். குருவுக்கு அடுத்தாப்போல சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வருமானம் வரும், ஆனால் நிறைய பணம் செலவழிஞ்சு போயிடும், இவங்களுக்கு சேமிப்பு இருக்காது. சுக்கிரனுக்கு 12ல் போயிடுதா குரு, அதனால தான் காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா
2ஆம் இடம் முகம், தன, குடும்பம், வாக்குஸ்தானம், அவங்களுடைய ஆரம்ப கல்வி, அப்புறம் வந்து இவங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, பணம் சேருது, கொஞ்சம் கணக்கு பண்ணி செலவு பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து இம்மூவல் அசட், அசையா சொத்து, அசையும் சொத்து ரெண்டுமே ஆரம்ப கல்வியில் வந்து ஆரம்ப கல்வி தான் பிகினிங் ஸ்டேஜ். அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா 10th +2 வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருடைய ஞாபக சக்தி இதெல்லாம் சம்மந்தப்பட்ட கிரகம் இருக்கும். ரெண்டாம் அதிபதி எந்த பாவாதிபதியில் கூட சேர்றாரோ, எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதுக்குண்டான தன வருவாயை நம்ம 2ஆம் அதிபதி வச்சு சொல்கிறது உண்டு. லக்னத்தில் இருந்தால் சுயமாக சம்பாதித்தல் பணம், அதில் என்னென்ன கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கோ, சனி அப்படின்னா அடிமை தொழில் செய்து சம்பாதிக்க முடியும். செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா நமக்கு வந்து நல்ல உத்தியோகம் மூலமாகவும், ஒரு அரசு உத்தியோகம் மூலமாக எது மூலமாகவும் நல்ல ஒரு வருமானம் வரும். லக்னத்தில் இருக்கும்போது இப்போ 2ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் வாயினால் பேசக்கூடியதுனாலும், வக்கீலோ, ஜோதிடர்கள், வாத்தியார், இந்த மாதிரி வாயினால் பேசி சம்பாதித்தல் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும். 3ஆம் இடம்னா சிறுதூர பிரயாணங்கள் மூலமாக, அதாவது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை கிளாத் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன, அப்புறம் வந்து ஆட்டோமொபைல்ஸு ஸ்பேர் பார்ட்ஸு ரெப்ரசன்டேட்டிவ், இவங்கெல்லாம் வந்து சுற்றுனா தான் வேலை இவங்களுக்கு. அந்த சிறுதூரம் பிரயாணங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது வரும். இளைய சகோதரிகள்னாலையும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களுக்கு வந்து வருமானம் வரும், பார்க்கலாம். அப்புறம் 4ஆம் இடத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனங்களால் இவங்களுக்கு வருமானம் உண்டு. வண்டி வாகனம்னா அங்கே சனி இருந்தால் அந்த வண்டி வாகனம் ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். டீலர்ஷிப் எடுத்து பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம். வண்டிகளை வாங்கி டீலர்ஷிப் எடுத்து பண்ணுறது. அப்புறம் அதிலே வந்து ராகு சனி சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா செகண்ட் ஹேண்டு உபயோகப்படுத்திய வாகனங்களை விற்றல், அப்படி அது மாதிரி இருக்கும். 5ஆம் இடம் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. 2ஆம் அதிபதி 5ல் இருந்துச்சுன்னாக்கா இவங்க முன்னோர்கள் செய்த தொழில் மூலமாகவோ அல்லது கோவில் பூஜை, புத்திரர்களால், அப்புறம் தாய்மாமன் இருப்பின் தாய்மாமன் மூலமாக வழிகாட்டிய ஒரு வழியின் மூலமாக பணம் வருதல் அப்படிலாம் வரும். 6ஆம் இடத்துல 2 கூடியவன் இருந்துச்சுன்னாக்கா பணம் வரும். பணம் இருக்கும்போது கூட, வருவாய் இருக்கும்போது கூட கடன் இருக்கும். வேலையாட்களை வச்சு அவங்க மூலமாக வேலை செஞ்சு அதுக்கு மூலமாக அவங்கள வேலை செய்ய விட்டு அது மூலமாக பணம் வர்றதும் 2ஆம் அதிபதி 6ல் இருந்தால் நடக்கும். 7ஆம் அதிபதி மனையினால் வருமானம், திருமணத்துக்கு பின் யோகம், திருமணத்துக்கு பின் ஒரு பெருந்தொகை வருதல், பார்ட்னரை வச்சு பார்ட்னர் மூலமாக நமக்கு வருமானம் வருதல், இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே கூட பார்ட்னரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி இவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கும்போது பணம் வந்துடும். அப்படி வர்றதும் உண்டு. 8ஆம் இடம் திடீர்னு எதிர்பார்க்காத நிலை, எல்ஐசியில் பணம் போட்டு வச்சுருந்தது, அப்புறம் வந்து யாரோ இறந்து போகிறது மூலமாக அவங்களுடைய சொத்து, பாட்டி சொத்து, தாத்தா சொத்து, அந்த மாதிரி எதனா வர்றதுக்கும் 8ஆம் இடம் வழிவகுக்கும். 9ஆம் இடம் தந்தையார் மூலமாக தன வருவாய், வெகு தூர பிரயாணம், அந்த மாதிரி போகிறதுனாலையும் இவங்களுக்கு அங்கே போய் அவங்களால உத்தியோகத்தினால அதிக பணம் தனம் வருதல். 2 இருக்கிறது. 10ல் இருந்தாக்கா தொழில் மூலமாக தன வருவாய், அது நல்ல உத்தியோகம் இல்லை சொந்த தொழில்,
இது போன்ற விஷயங்களில் தன வருவாய் உண்டு. இதுவும் 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடங்கிறனால தந்தையாரனுடைய பணம் இவர் எடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கக்கூடிய, 2ஆம் இடம்னாலே பணம் ரொட்டேஷன் பண்ணுறது தான். அது ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு உருவாகிடும். இப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் 2 கூடியவன் 11 இடத்துக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான், இல்லையோ நல்ல அதிர்ஷ்டம் தான். குறைந்த உழைப்பால் அதிக பணம் தன வருவாய் 2 கூடியவன் 11 இருக்குது. மூத்த சகோதரிகளால் இவங்களுக்கு ஆதாயம் உண்டு. அது தன வருவாயாகவும் இருக்கலாம். அவங்க கை காமிச்சு விட்டு இந்த ஒரு வேலையில் சேர்ந்துருப்போம், அது மூலமாக கூட நமக்கு பணம் வரும். இதையும் இப்போ கணக்கெடுத்துக்க முடியும். 12ஆம் இடம்னா 12ஆம் இடம் வந்து 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமாக வர்றதுனால வீடு கட்டி விட்டு வாடகை மூலமாகவும் பணம் வரும். இது 6ஆம் இடத்துக்கும் உண்டு, 12ஆம் இடத்துக்கும் உண்டு. 12ஆம் இடம் 2 கூடியவன் 12 இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் 12ஆம் இடத்தை வந்து நெகட்டிவாகவே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடு வந்து 2-3 வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 12ஆம் இடம் வந்து கண்டிப்பாக வலிவாக இருந்துச்சுனாக்கா இவங்க வந்து சுகமான வாழ்க்கை, ஃபினான்ஷியல்னால சுகமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் பணம் வரும் விரயமாகும். அந்த விரயங்கிற விஷயத்துக்கு தான் நான் வந்து குருவுக்கு அடுத்தாப்புல சுக்கிரன் இருந்தால் விரயமாயிடும். சுக்கிரனுக்கு 2ல் குரு இருந்தால் பணம் வரும், சேமிப்பும் இருக்கும்.